இந்து கோயில் இருந்தால் எல்லாருமே போகிறோம். ஆனால் மக்கா மதீனாவுக்கு இந்துக்கள் போக முடியல. அதுக்கு காரணம் இன்னும் அங்கே சவுதியில் போய் நாங்கள் போய் இருந்தால் அந்த மக்காவுக்கு நேர 35 கிலோமீட்டர் சுற்றி தான் எங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கு நேராக போக முடியலை. அது காரணம் 2 காரணம் மட்டும் சொல்லுங்கள். சகோதரர் பாலு அவங்க வந்து அழகாக கேட்குறாங்க, எல்லாருமே இந்து கோயிலில் தான் பிறந்தோம், ஆனால் வந்து மக்காவுக்குள்ளே ஏன் வந்து எங்களை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அங்கே போக முடியலையே எங்களால். ஒரு 28 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் என்ன செய்கிறாங்க, நாங்கள் போக முடியுது, ஏன் அங்கே உங்கள் உள்ளே அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாம் மார்க்கம் வந்து ஒரு நம்பிக்கை வந்து எப்படின்னு சொல்லுன்னா, ஒரு ஆழமாக, ஒரு நம்பிக்கை என்பது போலித்தனமாக இருக்கக்கூடாது, ஆழமாக இருக்க வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு போதனை. யாருடைய நம்பிக்கையாக இருந்தாலும் சரி. இப்போ மாற்று மதத்தவர்களாக நீங்கள் வந்திருக்கீங்க, உங்களுடைய நம்பிக்கையை நான் மதிக்க வேண்டும் இல்லையா? நீங்கள் என்ன நம்புறீங்களோ, நீங்கள் எதை நம்புறீங்களோ அந்த நம்பிக்கை எனக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனால் உங்களை மதிக்க வேண்டுமா என்று சொன்னால் நான் மதிக்கணும். இப்போ நீங்கள் கோலம் போடுறீங்க, அதை நான் வேணும்னே மிதிக்கக்கூடாது, மதிப்பு இருக்க வேண்டும். அதே மாதிரி நீங்கள் என்ன உங்களுடைய வணக்கமாக எதை செய்கிறார்களோ அதை வந்து ஒருவர் மற்றவருடைய நம்பிக்கையில் தலையிடக்கூடாது. நம்பிக்கை சரியா தவறுங்கிறது அது அவருக்கு அவங்க விருப்பத்தை பொறுத்தது. அவங்கவுங்க எடுத்துக்கிற, ஒருத்தர் அதிமுகவில் இருக்கலாம், ஒருத்தர் திமுகவில் இருக்கலாம், வேறொருத்தர் வந்து வேற நாம் தமிழரில் இருக்கலாம், ஒருத்தர் வேற ஒரு கட்சியில் இருக்கலாம். அது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது இல்லையா? நான் இங்கே இருக்கிறதுனால அவரை நான் அடிப்பேன், அவரை வெட்டுவேன், அவரை குத்துவேன் இப்படிங்கிறது தவறான ஒரு விஷயமாகும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நம்பிக்கை விஷயத்தில் நீங்கள் தெளிவாக இருக்கணும், போலியாக இருக்கக்கூடாது. உங்களை பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி நான் மாறக்கூடாது, அது தவறானது. எந்த நம்பிக்கையாக இருந்தாலும் சரி, அதில் வந்து உறுதியாகவும் சரியாகவும் இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இஸ்லாம் மார்க்கத்தினுடைய விஷயம் இல்லை அப்படின்னு சொன்னால், காபா என்பது வந்து ஒரு புனித ஆலயம். உலகத்தில் ஏராளமான கோடிக்கணக்கான ஆலயங்கள் இருக்குது, பள்ளிவாசல் இருக்கிறது, எல்லாமே பள்ளிவாசல் தான். நீங்கள் இப்போ இருக்கிறதும் பள்ளிவாசல் தான், மேல் தளம் இது. இது வந்து மதரசாவை பயன்படுத்துகிறோம், கீழே பள்ளிவாசல். இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்தில் எல்லா பள்ளிவாசல்களுக்கும் மாற்று மத சகோதரர்கள் வரலாம், தாராளமாக வரலாம். இப்போ நீங்கள் 28 கிலோமீட்டர் சொல்கிறீங்களே, இது அல்லாத மற்ற அங்கே வேற எங்கெங்கேயோ பள்ளிவாசல் அங்கெல்லாம் போயிருப்பீங்க. அங்கே எல்லா பள்ளிவாசலும் பிரம்மாண்டமான பள்ளிவாசல்லாம் இருக்குது, போய் பார்க்கலாம், அங்கே இருக்கலாம். அவங்க வழிபாடு நடக்கும்போது நீங்கள் அதில் நம்பிக்கை இல்லாதனால நீங்கள் வழிபாடு நடத்தாமல் இருந்து விடலாம். ஆனால் பார்க்கறதுக்கு தடை கிடையாது. பள்ளிவாசலுக்குள்ள எவ்வளவு பிரம்மாண்டமான பள்ளிவாசலாக இருந்தாலும் தாராளமாக முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் வருவதற்கு எந்த தடையும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வேறு நாட்டில் உள்ள மக்கள், மன்னர்கள் அல்லது வந்து அவங்களுடைய பிரதிநிதிகள், தூதுவர்கள்லாம் வந்து சந்திக்கிறது இல்லைன்னா பள்ளிவாசல தான் வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திப்பாங்க, முகமது நபியை சந்திப்பாங்க. அப்போ பள்ளிவாசலில் சந்திக்கிறதோ வர்றதோ போகிறதோ எந்த விதமான குற்றமும் கிடையாது, பாவமும் கிடையாது, தாராளமாக வரலாம், சரிங்களா? வந்து பார்க்கலாம், எந்த குற்றமும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒருத்தர், ஒரு கிராமவாசி வெளியூர்லேருந்து வர்றார். அது வந்து மணலில் கட்டப்பட்ட பள்ளிவாசல், மேலே மேலே கூரை இருந்தாலும் தரையில் மணல். நீங்கள் ராமநாதபுரம் பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய வீடுகள்லாம் கூட, கடைகள்லாம் கூட கீழே மணலாக இருக்கும், மேலே நல்லா அழகாக கட்டியிருப்பாங்க. அது மாதிரியான அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு பள்ளிவாசல். வெளியூர்லேருந்து வந்த ஒரு கிராமத்து வாசி வந்து என்ன செஞ்சிட்டாருன்னா, பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிச்சிட்டாரு. உடனே பக்கத்தில் இருக்கிற சகாபாக்கள், தோழர்களுக்கெல்லாம் கோபம் வருது. டக்குன்னு நிப்பாட்டின இதாகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இது வந்து இறைவனை வணங்கக்கூடிய ஆலயம், இதை வந்து ஒரு புனிதம் பேணணும், இப்படிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அறிவுரை தான் சொன்னாங்களே தவிர அவங்கள வேற ஒன்றுமே செய்யலை. எந்த அளவுக்கு சிறுநீர் கழித்த, தொழுகிற ஒரு இடத்துல சிறுநீர் கழித்த ஒரு மனிதருக்கு அப்படி செஞ்சாங்க. இப்போ தாராளமாக பள்ளிவாசல் வர்றதுக்கு எந்த விதமான தடையும் உலக அளவில் எங்கேயும் கிடையாது, சவுதிலையும் கிடையாது, எங்கேயும் எல்லா இடத்துக்கும் தாராளமாக போனோம். ஆனால் புனித ஸ்தலம் என்று சொல்லி ஒரு இடத்தை, காபா என்ற அந்த ஸ்தலத்தை வந்து புனித ஸ்தலமாக இஸ்லாம் அறிவித்திருக்கிறது, குர்ஆன் எங்களுக்கு சொல்லுது. அந்த இடத்துல நம்பிக்கை உடையவர் மட்டும்தான் செல்ல வேண்டும். யார் அந்த ஸ்தலத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் தான் செல்ல வேண்டும் என்று குர்ஆனில் எங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அப்போ அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இப்போ நாங்கள் போகிறோம் இல்லையா, இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் ஹஜ்ஜி செய்வதற்காக 30 லட்சம் பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க.
எங்க சவுதி அரேபியால 30 லட்சம் பேர்கிட்ட வந்து ஹஜ் செஞ்சுட்டு போறாங்க. 30 லட்சம் பேருடைய உள்ளங்களும் எப்படி இருக்குன்னு சொன்னா அந்த நம்பிக்கை இருக்கிறதுனால பயந்து பயந்து தான் நடப்பாங்க. நல்லா விளங்கிக்காங்க. உள்ள போகும்போது பயப்படுவாங்க, அதை சுத்தும் போது பயப்படுவாங்க, அங்க உள்ள பொருட்களை வந்து எதுவும் சேதப்படுத்திட மாட்டாங்க, எதுவுமே வந்து அங்குள்ள புல் பூண்டுகளை பறிக்க மாட்டாங்க, பறவைகளை கொல்ல மாட்டாங்க, எதுவுமே 30 லட்சம் பேர் வந்தா அந்த இடம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். ஒரு கூட்டம் அதிகமாகும் போது ஒரு மாநாடு நடத்திட்டு அந்த இடத்த போய் பாருங்களேன். ஒரு மாநாடு நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடத்த போய் நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவு மனுஷனே தங்க போக முடியாது, அவ்வளவு மோசமா இருக்கும். பாக்கெட்டு கவரு அது இது, இந்த மது குடிப்பவர்கள்லாம் பாட்டிலு சிகரெட்டு அது இது, ரொம்ப மோசமான இடம்னா அது ஆயிரும். மாநாடு முடிஞ்ச உடனே ஒரு 50,000 பேர் கூடக்கூடிய ஒரு மாநாட்டில் முடிஞ்ச பிறகு எவ்வளவு மோசமாயிருது. 30 லட்சம் பேர் கூடுறாங்க ஒரு இடத்துல. ஆனா ஒரு பாத்தீங்கன்னா அவ்வளவு நீட்டா இருக்கும், அவ்வளவு சுத்தமா இருக்கும், ஒரு வாடை இருக்காது, ஒண்ணு இருக்காது. அதுக்கு என்ன அப்படின்னு சொன்னால் அந்த நம்பிக்கை தான் காரணம். நம்பிக்கை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த வழிபாட்டு தளத்துக்குன்னு சொல்லி சில உரிமைகளை சொல்லி இருக்கிறது. புல் பூண்டை பறிக்கக்கூடாது, பறவைகளை கொல்லக்கூடாது, அங்க யார் கொலை அதாவது இரத்த கொலைகளோ அது மாதிரி சண்டைகளோ அங்க பண்ணக்கூடாது, எல்லாமே ஹராம். அதுதான் மஸ்ஜிதுல் ஹராம், தடுக்கப்பட்ட இடம். அது அந்த இடம் ஹராம்னு சொல்றோம்ல, ஹராம் சொன்னா நான் சொன்னோம்ல பண்டிகரி சாப்பிடுறது ஹராம், ஹராம்னா தடுக்கிறது, தடுக்கிறதுக்கு பேர் ஹராம். அந்த பள்ளிவாசலுக்கு இது மாதிரியான காரியங்கள்லாம் செய்யாமல் அந்த இடத்தை வந்து புனிதமாக கருத வேண்டும், மற்றவங்களாம் செய்யக்கூடாது, செஞ்சா அது ஹராம். இப்போ அந்த ஹராம் ஹலாலை பேணுறது யார் பேணுவாங்கன்னு சொன்னா நம்பிக்கையுடையவர் தான் செய்வாங்க. இப்போ நாங்க அந்த நம்பிக்கை இருக்கிறோம், போய் புல் பூண்டை பறிக்க மாட்டோம். நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் என்ன செய்வாரு, வேணும்னே போய் 4 பறவை சண்டை வந்துடும், ஏன் அங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்க, அது அது அப்படின்னு ஆயிரும், பிரச்சனை வந்துருமா இல்லையா? அங்க வச்சு சண்டை போட முடியுமா? அந்த ஒழுங்குமுறைக்காக தானே தவிர அங்கே வந்து பாகுபாடுக்காக கிடையாது. இறை நம்பிக்கையாளர்கள் அது உள்ளே சென்றால் அந்த இதை பேணுதலை ஒழுங்குபடுத்துவார்கள். இது எல்லாத்துலயும் இருக்கு. உங்க வீட்டுக்கு வர்றோம், உங்க வீட்டுக்கு வர்ற போது எல்லா வீட்டுக்கு காமிப்பீங்க, நீங்க என்ன செய்வீங்க, பாய் இங்க வாங்க, இதான் வந்து ஹால் அப்படின்னு சொல்லுவீங்களா இல்லையா? இது ஹால், இது பெட்ரூம், இது அது ரூம், இது பாத்ரூம், அதெல்லாம் சொல்லுவீங்க. பூஜை ரூம்னு வச்சுக்கிட்டு அது வந்து இதான் பூஜை ரூம்னு வெளியில இருந்தா காட்டுவீங்க, அப்படித்தானே? பூஜை ரூம்னு வச்சுக்கிட்டு அது பூஜை ரூம் வெளியில இருந்தா காட்டுவீங்க. இல்ல பாய் வாங்க பூஜை ரூமையும் காட்டுறேன்னு சொல்லி கூட்டு போக மாட்டீங்க இல்லையா? அதுக்குன்னு ஒரு ஒழுங்கு வச்சிருக்கீங்களே. பூஜை ரூம்னா அது வந்து ஒரு ஒழுங்கா ஒரு அந்த இடத்துல யாருமே பிரவேசிக்க கூடாது, அது வந்து ஒரு கண்ணியமா பார்க்கணும், எல்லாரும் நம்மளை மாதிரி அது பேணுதலா இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? தப்பு கிடையாது. ஒரு இடத்தை ஒரு புனிதமாக கருதுறது அவங்களுடைய நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். அதுல ஒருத்தரை விட மாட்டோங்கன்னா அது வந்து வழிகட்டாயமா நான் வந்து நான் நினைச்சுறேன், இல்ல நான் அங்க வந்தே தீர்வேன் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லக்கூடாது. நான் நினைச்சு சொல்லக்கூடாது, இல்ல இல்ல நான் பூஜை ரூமுக்கு வருவேன், என்ன நீங்க வீட்டுக்கு இவ்வளவு தூரம் கூட்டு வந்துட்டீங்க, பூஜை ரூமுக்குள்ள மட்டும் அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டா தப்பு அது இல்லையா? அது உங்கள் உரிமை, உங்கள் நம்பிக்கை. உங்கள் நம்பிக்கை எதுவோ அதை மதிப்பது என்னுடைய கடமை, என் நம்பிக்கை எதுவோ அதை மதிப்பது மற்றவர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் இஸ்லாம் என்ன சொல்றதுன்னா அது வந்து முதல் ஸ்தலம், ஆதம் என்ற முதல் மனிதர் கட்டிய பள்ளிவாசல், அது அது வந்து புனிதமாகவே இருக்கப்படுகிறது. உலகத்தாருடைய அனைத்து மக்களும் தாராளமாக வரலாம், அந்த இறைவனை ஏற்றுக்கொண்டால் யார் வேணாலும் வரலாம். மைக் டைசன் மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர், அவர் இஸ்லாத்தை தழுவி கொண்டு போய் ஹஜ் செஞ்சார். ஆனால் அமெரிக்கா அதிபதி போக முடியாது, சாதாரண சாமானிய மக்கள்னு கிடையாது. அமெரிக்காவுடைய அதிபதிக்கு அங்க கேட்டாங்க, கேட்டு கூட கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எல்லா இடத்துக்கும் வரலாம், சவுதியில எல்லா இடத்துக்கும் போகலாம். இந்திய நாட்டினுடைய பிரதமர் அங்க போக முடியாது, அமெரிக்கா நாட்டினுடைய பிரதமர் அங்க போக முடியாது, இந்திய நாட்டினுடைய சாதாரண ஒரு கூலி தொழிலாளி அங்க போக முடியும். அமெரிக்கா நாட்டினுடைய ஒரு சாதாரண கூலி தொழிலாளி, ரோடு கூட்டி பெருக்கிற ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி, சாதாரண கட்டட தொழில வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் சரி அங்க போக முடியும். இதுல என்ன தெரியுது அவங்களுக்கு, அங்க பதவி புகழ் ரூபா பணம் அதுக்கு மதிப்பு இல்லை. அவங்க பெரிய அமெரிக்காங்கிறது வேர்ல்டுல நம்பர் 1ல இருக்கிறார்கள் இன்றைக்கு. அந்த அதிபதி போவதற்கு அனுமதி கிடையாது, கொடுக்க மாட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம், ஒரு கூலி தொழிலாளி போக முடியுது, அமெரிக்கா அதிபதி போக முடியாதுன்னா இதானங்க இறைவன் முன்னால் எல்லாம் சமம். இங்க வந்து பதவியை வச்சு சொல்லக்கூடாது, பணத்தை வச்சு வரக்கூடாது, கல்வியை வச்சு வரக்கூடாது, அதை வச்சு வரக்கூடாது, வீரத்தை வச்சு வரக்கூடாது, நாட்டை வச்சு வரக்கூடாது. இறை நம்பிக்கை இருந்தா சாதாரண மனிதனாக இன்றைக்கு தான் ஒருத்தர் இஸ்லாத்தை தழுவுகிறார். உலகத்திலே தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சொல்லி எந்த ஒரு கீழ்நிலையில இருந்தாலும் சரி அப்படி ஆக்கி வச்சிருக்காங்க. இஸ்லாத்துல அப்படி கிடையாது.
மலைவாழ் அந்த மக்கள் இந்த மக்கள் இன்னைக்கு அப்படித்தானே, இன்னைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? வடக்கு மலைவாழ் மக்கள் போட்டு பயங்கரமா கொலை செய்யப்பட்டு கொண்டிருக்காங்களே, தாழ்த்தப்பட்ட நிலையில் உள்ளதுனால தானே. அந்த நிலையில் உள்ளவர்கள் ஒரு இத்தனை இஸ்லாத்தை இறைவனை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் அவருக்கு அனுமதி உண்டு. அவ்வளவுதான். அனுமதிங்கிறது என்ன? ஆளை வச்சு, உயரத்தை வச்சு, பணத்தை வச்சு, காசை வச்சு, பதவியை வச்சு நிலையில உள்ளது கிடையாது. இங்க என்னன்னு சொன்னா நம்பிக்கையை வைத்துதான் என்கிறத விளங்கிக்கணும். மற்ற எல்லா பள்ளிவாசலுக்கும் எல்லாரும் என்ன செய்யலாம், தாராளமாக செல்லலாம் என்பது அதனுடைய விதி. அது ஒரு ஒழுங்குமுறைக்கான ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு சட்டசபைக்குள்ள இவங்க போடக்கூடாது, இவங்க வரணும். நம்மளும் ஒரு நம்ம இந்திய பிரஜை ஒரு குடிமகன் தானே, ஏன் சட்டசபைக்குள்ள போகக்கூடாது? எல்லா இடத்துக்கும் போறோம்ல, அரசு கவர்மெண்ட் இதுக்கெல்லாம் போறோம்ல, எல்லா அரசு கவர்மெண்ட் இதுக்குள்ளேயும் போறோம். நானும் சட்டசபைக்குள்ள வரேன்ட்டு இப்படி சக்கு சக்குன்னு போயிட வேண்டியதானே? காவல் அதிகாரி தடுக்கிறாரு, உங்களுக்கு என்ன அழைப்பு இருக்குதா, நீங்க என்ன உறுப்பினரா கேட்கிறாங்கல்ல. அந்த மாதிரி சில ஒழுங்குமுறைகள் என்பது உலகத்தில் நம்ம அமைத்துதான் வைத்திருக்கிறோங்கிறதை விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.